ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த லீஃபை வந்து ஷார்ப் பண்ணுறத நான் உங்களுக்கு ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து நம்ம ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறது போயிட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இந்த வீடியோ, அதோடைய கண்டினியூவேஷன் தான் இது. பாருங்கள், நம்ம வந்து க்ளூ கம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் பென்சில் இப்படி போட்டுட்டு டாட் கொடுத்துட்டு க்ளூ கம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணணும். இந்த ஒயிட் ஸ்டோன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டினேன். இது பாருங்கள், இதுதான் ஒயிட் ஸ்டோன். இதுதான் அந்த ஒயிட் ஸ்டோன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயிட் ஸ்டோனை தான் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இங்கே ஸ்டிக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து இங்கே இந்த ஷார்ப்னஸ் கொடுக்குற லீஃபை ஒன் டைம் போட்டு காமிச்சிட்றேன். ஏன்னா நிறைய பேர் இதை தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஸோ அதனால தான். அண்ட் அதே மாதிரி நம்ம இந்த ஒயிட் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு 5 to 10 minutes ட்ரை ஆன பிறகு தான் அதை சுற்றியும் வந்து சர்க்கிள் பண்ணுற மாதிரி. இங்கே பாருங்கள், நம்ம சுகர் பீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, சேம் அதே பேட்டர்னில் நம்மளுக்கு அதை ஸ்டிக் பண்ணுற மாதிரி வந்து இந்த லாக் செயின் ஸ்டிச் மாதிரி வந்து சுகர் பீடை இங்கே சர்க்கிள் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். இங்கே நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள், இங்கே எல்லாம் கொடுத்துருப்பேன் பாருங்கள், ஆல்ரெடி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன்னா, ஸோ அதே மாதிரியே வரும். இப்போ நான் இந்த ஷார்ப்னஸ் கொடுத்துட்றேன். பாருங்கள், நிறைய பேர் வந்து இந்த லீஃபை தான் கேட்குறீங்க. இந்த எப்பயுமே கொடியை தான் ஃபர்ஸ்ட்டு வந்து சுகர் பீடில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற லீஃப் எல்லாம் போடணும். அதை டிப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே அப்படியே கொடுக்காதீங்க, அப்போ சரியாக வராத டிசைன்ஸு. இந்த ஸ்டெம்மில் இருந்து கரெக்டாக நம்ம நீடில் ஷார்ப்பாக அந்த கிட்ட விட்டு ரொம்ப க்ளோஸாக விட்டு நம்ம வந்து த்ரெட்டை எடுத்து அதுக்கப்புறம் தான் போடணும். பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே சுகர் பீடு வந்து 2 பீடாக கொடுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். 3 பீடாக கொடுக்காதீங்க, அது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா நம்ம உள்ளே வந்து எதனா டிசைன் பண்ணோன்னா அது நல்லா வராது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டிஃப்னஸ் கொடுக்காது. ஸோ சுகர் பீடு 2 கொடுக்குறது தான் உங்களுக்கு அட்வைசபிள். ஆல்ரெடி இந்த டிசைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பட் இன்னும் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது. எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாம் முடித்தோன்னா இன்னும் க்யூட்டாக இருக்கும். அதோடைய அவுட்ஃபிட் வந்து ரொம்பவே க்யூட்டான இருக்கும். நான் இதில் வந்து எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுவுமே வந்து நான் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சுனாலும் நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் கொண்டு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணலான்னு இருக்கேன். பட் உங்களுக்கு அப்படி அந்த ஒரு தாட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு 2-3 பேருக்காக நான் வந்து அதை கொண்டு வந்தேன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது எனக்கு. ஸோ கொஞ்சம் நிறைய பேர் வந்து நீங்கள் உங்கள் நீட்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவரி பண்ணுறேன். ஏன்னா நானுமே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வருவேன். ஸோ அப்போ உங்களுக்கும் வாங்கிட்டு வந்து சேம் ப்ரைஸ்லேயே தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன், டெலிவரி பண்ணுவேன். ஸோ பார்த்துட்டு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறேன். உங்களுக்கு நீட்ஸ் எந்த பீட்ஸு என்ன இது வேணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வந்து சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரும் அப்படின்றது தான் முக்கியம். பாருங்கள், ஒரு 2 பீட் கொடுத்துட்டு நம்ம இந்த 2 பீட் கொடுக்குறோமா, அது வந்து வேணும்னா இன்னும் ஒரு 2 பீட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது மாதிரியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் நம்ம கொடுக்கலாம். அதுதான் வந்து லீஃப் நல்லா உள்ளே ஃபில் பண்ணணும். நான் இன்னும் இது லீஃப் ஃபில் பண்ணுறது பீட் லோடிங் மாதிரி கொடுக்க போகிறேன். அப்போது அதுவுமே நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக் சைடில் பாருங்கள், இந்த 2 பீடுக்கும் நடுவில் இதை கொண்டு போகணும். நடுவில் இப்படி கொண்டு போயிட்டு நம்ம கொண்டு வந்து
பாருங்கள். இப்படி கொண்டு வந்துட்டு அதில் தான் நம்ம வந்து இப்போ பீட் போட போகிறோம் பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த ஷார்ப்னஸ் நம்மளுக்கு நல்லா வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 பீடுக்கு நடுவில் கொண்டு வந்துட்டு நான் அதுக்கப்புறமா வந்து பீடை கொடுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு வரணும். இப்போ வந்து அந்த ஷார்ப்னஸ் நல்லா வந்திருக்கும் பாருங்கள். இன்னும் ஷார்ப் கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு பீடில் எடுத்துக்கோங்க. இந்த ஷார்ப்னஸ் பாருங்கள் நல்லா கொடுத்துருக்கலாம். இந்த ஷார்ப்னஸ் நல்லா வரும். இன்னும் நம்ம இந்த உள்ள பீட் லோடிங் கொடுத்துட்டோன்னா இந்த நல்லா தெரியும். ஆனால் இந்த நடுவில் வந்து நம்ம வந்து ஒரு ஜர்தோசி கொடுத்துட்டு அது மேலே நம்ம வந்து பீட் லோடிங் கொடுப்போம். அப்போ தான் வந்து நல்லா தூக்கின மாதிரி நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும், நல்லாவே இருக்காது. ஸோ அதுவுமே வந்து நான் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். அதுக்காகவே நான் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். இது வீடியோஸ் எல்லாமே வந்து ஸ்லோவாக தான் சொல்லி நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். எங்களது வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நல்லா போயிட்டு இருக்குது. அண்ட் வந்து கிளாஸஸுமே நல்லா போயிட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நான் வந்து பீட் லோடிங்ஸில் அது கொடுத்துட்டு இந்த கிளிட்டர் பீட் லோடிங் நான் இன்னும் இந்த ஸ்டிக் இங்கே கொடுத்துருவோம். உங்களுக்கு எப்படி லுக் எப்படி வருது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நான் அப்படியே கொடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுவுமே வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து இந்த கலர்லாம் வந்து சேரீயில் வரதுனால இந்த கலர்லாம் நான் கொடுத்துட்டு வரோம். ஒயிட் கலர், பிங்க் கலர், கிளிட்டர் ஸ்டோன் எல்லாமே. சேரீ அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சேரீயோடு நம்ம இதை வியர் பண்ணிவிட்டு அதை பார்க்குறப்போ ரொம்ப அவுட்ஃபிட் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுவுமே நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பாருங்கள். நான் ஸ்லோவாக தான் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த லீஃபை தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறதை பற்றியும் நான் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். சில்க் த்ரெட் டிப்ஸும் கொடுத்துருக்கேன். அண்ட் சோட்டி ஸ்டிச்சும் நான் உங்களுக்கு இப்போ தான் எஸ்டர்டே தான் நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சேன். அதுவுமே வீடியோவில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி போடுறதுன்றது பாருங்கள். இங்கே யூஸ் பண்ணிட்டு இப்போ எண்ணாட் கொடுக்குறோம். அதுக்கு வந்து இந்த ஸ்டெம்மில் லைட்டாக இப்படி வந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு கொடுத்தோன்னா அப்போ வந்து ஸ்டிஃப்னஸ் நல்லா கிடைக்கும். இந்த உள்ளே இருந்து இந்த த்ரெட் எடுத்துகிட்டு பாருங்கள் எண்ணாட் எப்படி கொடுக்குறோன்ட்டு கரெக்டாக இது உள்ளே விட்டு எடுத்தோன்னா நாட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், நாட்டு ஆகும். இப்போ பாருங்கள் லீஃப் நல்லா ஷார்ப்னஸ் நல்லா வந்துச்சு. உள்ளே வீட் லோட் பண்ணுறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இது எப்படி போடுறதுன்றதும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் இப்போ பீடை வந்து ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே போடக்கூடாது. ஸோ கொஞ்சம் நேரம் ட்ரை ஆன பிறகு போடுவேன்.